So, morning girls. What are you doing now? Okay. Just a correct. Okay. So, இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம நார்மலா 5 stages வச்சிருக்கோம். Empathy, define, ideate, prototype, testing. So, அதுல empathy basic complete. Okay, sir. Communication gap அவங்களுக்கு எப்படி பேசஸ்க்கு தெரியும் அதுக்காக அதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் நீடட் அவங்க தேவைன்னா நம்ம ஏதாவது டக்குன்னு நம்ம வைடாக்ஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து அதில் கம்ப்யூட்டர் ஃபோனில் நம்ம ப்ராடக்ட் அது பண்ணலாம். பிக்சர்ஸ் வேர்ட்ஸ் மூலமாக மாற்றலாம். நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் என்னன்னா அவங்க பேசுறது வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்களோட லாங்குவேஜ் வந்து தெரியாதனால மிஸ்கம்யூனிகேட் ஆகும். அதுக்காண்டி லாங்குவேஜ் பண்ணலாம். அவங்களோட லாங்குவேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லாமே அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அதனால இது வந்து டெஃபன் மீட் பீப்புளுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேடா. டெஸ்டிங் நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்ப் ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஜாப்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகேடா. ஸோ டெஸ்டிங் இப்போ இது வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இது வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்? ஏன்னா டெஃபனம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும்? அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சில பேர் அதை இது அவங்களால படிக்க முடியாதுன்னு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டா அவங்களால நம்ம வேர்ட்ஸ் சிம்பிளாக இருக்கலாம். அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ இது எப்படி நீங்கள் வந்து கெஸ்ட்டோ கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அதாவது அவங்களுக்கு அந்த செய்கையால் இதாக இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி வச்சுங்களா? சீக்கிரமான டெஃபரெண்ட் தானே. ஸோ அவங்களால வந்து அவங்களோட கெஸ்ட்டை வச்சு தானே இப்போ நம்மளே இப்படி இப்படின்னு சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டீமில் யாரும் அப்படி இல்லையா? ஃபஸ்ட்டு அவங்க எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்மளோட கை மொழியோ இல்லைனா இமேஜ் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து அவங்க வேர்ட்ஸ் அவங்க என்ன பேசுகிறாங்க. இப்போ நாம் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஸ்பீச் மூலம் இல்லை வேர்ட்ஸ் மூலம் தான் அவங்க வந்து சைன் லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுறது. அதுதான் அவங்க கம்யூனிகேஷன். ஸோ இதில் யார்? அபிநயா, கவிதர்ஷினி, சந்திரிகா, so this is the solution இல்லையா? give respect to give respect. அவங்களோட ஹேண்ட்ஸ் மூலியமாக அது பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் அது மூலியமாக வர்றதுனால empathy, communication gap, two-way barrier, no quick translation. சீக்கிரமாக ஸோ ஐசோலேஷன் அண்ட் அன்ஃபேர்னஸ். அப்புறம் இன்ஸ்டன்ட் ஹெல்ப் நீடட். உடனே அவங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படும். ஸோ டிஃபைனில் வந்து டெஃப் அண்ட் மியூட் பீப்புள் கான்ட் ஈஸிலி டாக் டு தோஸ் ஹூ டோன்ட் நோ சைன் லாங்குவேஜஸ். யாராலும் வந்து பேச முடியாது அவங்கள்ட்ட. ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் நோ சைன் லாங்குவேஜ் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித் டெஃப் கம்யூனிட்டி causing misunderstanding. சில பேர் அதெல்லாம் வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் causing delays and lead to bad communications. and that's a bad communications. அதனால் அதை டிஃபைன் பண்ணி என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்க? ஸோ ப்ரொப்போஸ்டு சொல்யூஷன் பைடைரக்ஷனல் சைன் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ பைடைரக்ஷனல் நம்மளும் அங்கே பேசிட்டு ஆப்போசிட் சைடு அவங்களும் அங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. ஓகே. டாக் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். அதாவது ஹேண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் மூலயமா அது பண்ணுறது ஈஸி. பட்டன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ். ஸோ இந்த கெஸ்டோ கனெக்டில் நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணுவீங்க? இது எப்படி யூஸ் பண்ணீங்க? ஏதாவது எமுலேஷன் ப்ராஜெக்ட் இல்லை சிமுலேஷன் ப்ராஜெக்ட்? அதாவது இந்த மாதிரி இருக்குமா? உன்னோட ஃபோன் ஆப் மூலியமாவா? ஆப். ஸோ ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஆப்பில் வந்து ஸோ சீக்கிரமாக வந்து இதை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணி ஒரு இந்தளவுக்கு பண்ணுறது. ஓகேவா? இது மினி ப்ராஜெக்ட் நினைக்க வேணாம். சில பேரோட மினி ப்ராஜெக்ட் தான் மெயின் ப்ராஜெக்டாக மாதிரி இருக்கு. ஐ மீன் கம்பெனிஸும் போய் அந்த மினி ப்ராஜெக்டை குர்தாக வச்சு அவங்க அந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இதை வந்து சும்மா மாற்றுக்காக மினி ப்ராஜெக்ட் கம்பல்சரியாக பண்ண சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன்னா இது நல்ல ப்ராஜெக்ட். கெஸ்டோ யாருக்காக பண்ணுறீங்க?
பப்ளிக், அதாவது டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்காக பண்ணுறீங்க. இது ஒரு இதெல்லாம் வந்து எஸ்ஆர்ஐ கீழே வருது இல்லையா? ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வருது. ஸோ இதை நீ கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா உனக்கு வந்து ஒரு நல்லது. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ண, நீ ஆஃப்டர் டிகிரி நீ பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. நீ இப்போ இருந்தே என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன இதுக்கு நீ கொஞ்சம் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்து அதெல்லாம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ என்ன பண்ணனா ப்ளே ஸ்டோரில் அது எப்படின்றது யாராவது கேட்டுக்கோ. ஏன்னா என் கூட படிக்கும் போதே வந்து நாங்கள் 3rd இயரில் தான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண, அதாவது மேட் சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற இதுதான் சப்ஜெக்ட் 3rd இயரில் இருக்கும். இப்போ நம்ம சீனியர்ஸ் படிக்கிறாங்க, அவங்க சீனியர்ஸு. ஸோ அங்கே நாங்கள் 3rd இயர் படிக்கும்போது நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது வந்து தெரியும். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு அதில் ப்ளே ஸ்டோரில் வந்து எங்கள் கூட படித்த ஒரு பையன் ஆப் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இது பண்ணான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போனா ஓரளவுக்கு தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு வந்து யாரும் இருக்குன்னா அந்த மாதிரிலாம் என் கூட படித்த பையன் ஃப்ரெண்டு அந்த பையன் பார்த்தோம். ஸோ அதனால் நீ அதை இதாக பார்க்காம ஒரு இம்பார்ட்டன்ஸ், இது நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து இப்போ இருந்தே நீ கொஞ்சம் இது பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ.